ஒரு படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்களுடைய காமெடியோடைய ரோல் வந்து அதெல்லாம் வந்து ஒரு 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 பொழுதுபோக்கான படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போகுது. செம்ம காமெடி. அவங்க 2 பேரும் நல்லா காமெடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்துருக்கு காமெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதில் வரும் அவங்களோட காமெடி. நல்லா ஒரு வில்லனாக பார்த்துட்டு இப்போ காமெடியாக போகிறோமா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போலாம் சும்மா சொல்லணும், அப்புறம் அடிச்சிக்கவே முடியாது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. மொட்டராஜனாக இருக்கட்டும், அவங்க ஆனந்தா இருக்கட்டும், இல்லைனா ரெடின் கிங்ஸ்லி, அவங்க வைபோட அண்ணா பண்ணியிருக்காங்க. அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் கூட நல்லா கேட்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியான கை தட்டி சிரிக்கலாம் படம். சுரேஷை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காமெடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டார் அந்த படம் தான் பார்த்துட்டு வராங்க. படம் வந்து நல்லா இருக்குங்க. மொட்டராஜேந்திர அண்ணன் அவருடைய சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து ஆனந்தராஜ் அவருடைய சீன் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ஒரு கதைக்களம் வந்து ஒரு காமெடி ரோலாக நல்லா எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் அந்த புதையல் எடுக்கிற விஷயம் வந்து அந்த பழைய படம் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பள்ளம் தோண்டி வந்து போய் எடுக்கிறோன்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதை யாராக இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே யோசிப்பாங்க, இது என்ன ஜிபிஆர்எஸ்ஸாக மண்ணுக்குள்ளே பள்ளம் தோண்டி போய் லாக்கரை போய் பேங்க்கில் போய் அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுன்றது ஒரு எல்லோரும் யோசிக்கக்கூடிய விஷயம். அது நடக்காத ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்களுடைய காமெடியோடைய ரோல் வந்து அதெல்லாம் வந்து ஒரு 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 பொழுதுபோக்கான படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போகுது. படம் வந்து போர் அடிக்காமல் இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம் ஃபேமிலியோடு அவர் கொடுத்துருக்கிற ரோல் வந்து நல்லா இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் சேஞ்ச் பண்ணுது. அதாவது ஆனந்தராஜ் அவர் வந்து தலையத்தில் தட்டினா வந்து சேஞ்ச் ஆகிறார். அதான் அன்னியன் அந்த மாதிரி அம்பின்ற மாதிரி கேரக்டர். அதில் வந்து அவருக்கு என்ன மைண்ட் செப்ட்னா பிடிச்சிருக்கிற ஒரே இது அவர் வந்து போலீஸ் கேரக்டருக்காக மாறிடுறாரு. இல்லைனா வந்து வில்லன் அவர் தான் கொள்ளையடிக்க வரவர். போலீஸ் கேரக்டர் அவர் ஒரு தடவை தட்டினா வந்து போலீஸ் கேரக்டருக்குன்ற ஒரு இது அவரே வந்து அவங்க கூட வந்த அவங்கள மாட்டி விட்டுறாரு. ரெண்டாவது இன்னொரு தடவை அவர் தலையில் தட்டும்போது வந்து அவரே வந்து ஐயோ நாம மாட்டிக்கிட்டு போகிறோம், நம்ம கேங்கு தான் வந்து இருக்குன்றது அவரே தப்பிச்சு வர மாதிரி. இல்லை பரவாயில்ல, எல்லாமே ஆவரேஜாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு காமெடி மூவி தான். படம் ஃபுல்லாகவே செம்மையாக போயிட்டுருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. எதையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு காமெடி ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் வந்து மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆர்டிஸ்ட்டை ஸ்டேஜ் பண்ண விதமுமே சூப்பராக இருக்குது. அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது ப்ரோ. அஸ் யூஷுவல் எப்போதும் போல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க காம்போலாம் சும்மா சொல்லணும் ப்ரோ, அடிச்சிக்கவே முடியாது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. மொட்டராஜனாக இருக்கட்டும், அவங்க ஆனந்தா இருக்கட்டும், இல்லைனா ரெடின் கிங்ஸ்லி, அவங்க வைபோட அண்ணா பண்ணியிருக்காங்க. அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே எதுவுமே குறையில ப்ரோ. அது அப்படி கிடையாது ப்ரோ. அது வேறு இது வேறு ப்ரோ. மணி ஹீஸ்ட் வேறு இது வேறு ப்ரோ. டோட்டலாக இது வந்து ஃபுல்லாக காமெடி சேனல் தான். இது ஃபுல்லாக கண்டிப்பாக ப்ரோ. படம் விரும்ப போது இது காமெடியோடு நல்லா இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே ஃபுல்லாக நல்ல காமெடி தான். படம் ஃபுல்லாக காமெடி தான். நிறையா காமெடி ஆர்டிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலிக்காக எடுத்துருக்காங்க. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா டீசெண்டாக இருக்குது. வைபவுட்லாம் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய லெவலில் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அதுல்லியா அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. கிளாமராக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே குழந்தைய மோக்கொண்டு எல்லாருமே பார்க்கலாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்ம காமெடி. அவங்க 2 பேரும் நல்லா காமெடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்துருக்கு காமெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இதில் வரும் அவங்களோட காமெடி. நல்லா ஒரு வில்லனாக பார்த்துட்டு இப்போ காமெடியாக போகிறோமா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பேங்கை கொள்ளையடிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுரம் தோண்டிட்டு போய் உள்ளே கொள்ளையடிக்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அது கடைசியில் வந்து காமெடியாக முடிஞ்சது. நல்லா வந்திருக்கு. ஜாலியாக காமெடியாக போகுது. நல்லா சிரிக்கலாம். ஃபேமிலியோடு வந்தால் குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இமான் மியூசிக் அவர் எப்போவுமே அவர் வேறு லெவல். சாங்கும் நல்லா வந்திருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியாக பார்த்தா ஜாலியாக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. வைப் நல்லா பண்ணியிருந்தாருண்ணா. அது நல்லா எல்லாமே காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுண்ணா. சூப்பராக சாங்ஸ் கூட நல்லா கேட்கலாம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியான கை தட்டி சிரிக்கலாம் படம். ஓகேண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா காம்போலாம். அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 2 பேரும் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் செம்ம சீன். அதெல்லாம் போகலாம். சூப்பராக பண்ணாண்ணா. அதெல்லாம் ஃபேமிலியான சீனா. அந்த டனலில் போந்த சீன்லாம் சூப்பராக சீன். அதெல்லாம் ஓகேண்ணா. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. படத்தில் வைபவ் நடிச்சிருக்காரு, அதுல்யா நடிச்சிருக்காங்க, ஆனந்தராஜ் நடிச்சிருக்காங்க, மொட்டராஜர் நடிச்சிருக்காங்க. கூல் சுரேஷை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காமெடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா அருமையாக இருக்குது. படத்தின் இயக்குனர் விக்ரம்
அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தில் மியூசிக் இமான் அவர்கள் நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு சாங்கு நல்லா அருமையாக இருக்குது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். காம்பினேஷன் சூப்பராக இருக்குப்பா, நல்லா சூப்பராக இருக்குது. பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கூல் சுரேஷுக்கும் நயன்தாராக்கும் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. கூல் சுரேஷுக்கும் ஒரு ஹாலிவுட் நடிகை வச்சுக்கலாமா? வச்சுக்க வேணாப்பா, நடிகையாக போட்டுப்போம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன், நல்லா குட் காம்பினேஷன், நல்லா இருக்குது. படம் பார்த்தா நல்லா வயிறு குழுங்க, நல்லா சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.